Hello students, welcome to Hiva Max 10th Standard Max Chapter 4 Geometry Example 4.17 in the video la paakala. Construct a triangle PQR in which PQ is equal to 8 cm, angle R is equal to 60 degree and the median RG from R to PQ is 5.8 cm. Find the length of altitude from R to PQ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் PQR. இதில் PQ சைடு 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க அண்ட் ஆங்கிள் R வந்து 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. மீடியன் RG எங்கே வந்து மீட் ஆகுது PQவில். மீடியனோட வேல்யூ வந்து 5.8 அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ ஆல்டிடியூடோட வேல்யூ என்ன? ஆல்டிடியூட் ஃப்ரம் R to PQ. ஆல்டிடியூட்னா கரெக்டாக 90 டிகிரியில் வரும். இன்னொரு லைன் இங்கே வரும். அதாவது 90 டிகிரியில் வர்றதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரஃப் டயக்ராம் இது மட்டும் வரைஞ்சா போதும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து PQ வந்து 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். PQன்னு எடுத்துக்கலாம். இது வந்து 8 சென்டிமீட்டர். இது வரைஞ்ச பிறகு நமக்கு ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஆர் வந்து 60 டிகிரி. ஸோ உங்கள் ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கோங்க. பாயிண்ட் Pயில் வச்சுட்டு பாயிண்ட் P வச்சுட்டு 60 டிகிரியில் ஒரு பாயிண்ட் வைங்க. ப்ரொட்ராக்டரை பாயிண்ட் Pயில் வச்சுட்டு 60 டிகிரி. இப்போ இது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இதை வந்து ஈன்னு எடுத்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் தேவைப்படும். இப்போ பாயிண்ட் Pயிலேருந்து மறுபடியும் ப்ரொட்ராக்டர் வச்சுட்டு 90 டிகிரிக்கு ஒரு லைன் வரையணும். இங்கேருந்து 90 டிகிரிக்கு இன்னொரு லைன். இந்த லைன் வந்து இப்போ 90 டிகிரி இருக்கு. இது வந்து 60 டிகிரி. இது வந்து கம்ப்ளீட்டாக 90 டிகிரி. இப்போ P அண்ட் Qக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பாயிண்ட் Qவில் காம்பஸ் வச்சுட்டு மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கலாம். மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க். அதே மெஷர்மெண்ட் மாற்றக்கூடாது. Qவில் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க். இப்போ நமக்கு இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட். இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணோம். இப்போ இது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணிட்டோமா? இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்கிது பாருங்க. இதை வந்து O அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? பர்பெண்டிகுலர் பைசெக்டர் லைனும் நம்ம 90 டிகிரி லைனும் ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும். அது ஓன்னு எடுத்துக்கிறோம். இப்போ OP as ரேடியஸ் நம்ம ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். இப்போ OP ரேடியஸ் வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். சர்க்கிள் பென்சிலில் வரைஞ்சனால கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பட் நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து காம்பஸ் வச்சுட்டு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். இப்போ நமக்கு இன்னொரு இது கொடுத்துருந்தாங்க. மீடியனோட மெஷர்மெண்ட் என்ன? 5.8. ஸோ காம்பஸில் 5.8 மெஷர் பண்ணிவிட்டு நம்ம Gயிலேருந்து இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறோம். 8லேருந்து 5.8 மெஷர்மெண்ட் வச்சுட்டு இந்த சைடு ஒரு ஆர்க்கு, இந்த சைடு ஒரு ஆர்க். ரெண்டு சைடுமே நம்ம ஆர்க் கட் பண்ணோம். இதை வந்து நம்ம ஆர்ன்னு எடுத்துப்போம். இது வந்து எஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்லேருந்து Pயும் கனெக்ட் பண்ணும், R to P, அப்புறம் Rலேருந்து Qவும் கனெக்ட் பண்ணும். நமக்கு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிடும். Rலேருந்து Pயும் Rலேருந்து Qவும் வரைஞ்சிட்டேன். இப்போது PQR ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இப்போ Gயும் Rயும் கனெக்ட் பண்ணிடலாம். சரியா? இது வந்து 60 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இதோட ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த லைனை பேஸ் லைன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம லைன் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ பர்பெண்டிகுலராக இருக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஆர்லேருந்து காம்பஸ் வந்து ஆரில் பிளேஸ் பண்ணுங்கள்.
காம்பஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. எப்படின்னா இந்த சைடு ஒரு ஆர்க்கை கட் பண்ணணும், அது இந்த பக்கமும் ஒரு ஆர்க் கட் பண்ணணும். இது பர்பெண்டிகுலர் பைசெக்டர் பண்ணோம்ல, அதே மாதிரி இப்போ ஆர்ல வச்சுட்டு இந்த லைனை 2 இடத்துல கட் பண்ணும். அதே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கும்ல, அதுல இருந்து ஒரு ஆர்க் இந்த பக்கம், சேம் பாயிண்ட் ஒரு ஆர்க், இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆர்க், இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆர்க். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோமா. இப்போ இங்க ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த பாயிண்ட் வந்து n எடுத்துக்கலாம். இப்போ ஆர்ல இருந்து n ஒரு லைன் டிரா பண்ணிட்டேன். இப்போ இது கரெக்டா 90 டிகிரி இருக்கும் இல்லையா. இப்போ இதோட மெஷர்மெண்ட் பார்க்கணும், இந்த லென்த் எவ்வளோ. இதை வந்து எம்ன்னு மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3.8 சென்டிமீட்டர் கரெக்டாக கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா நீங்கள் செஞ்சது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பிக்யூ பேஸ் லைன் வரைகிறோம். அப்புறம் பாயிண்ட் பிலேருந்து 60 டிகிரி, சேம் பாயிண்ட் பிலேருந்து அப்புறம் 90 டிகிரி, இது எஃப் சரிங்களா. அப்புறம் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுக்கிறோம். ஓபி வந்து ரேடியஸாக வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வரைகிறோம். இந்த சர்க்கிள் வரைஞ்ச பிறகு பாயிண்ட் ஜிலேருந்து 5.8 சென்டிமீட்டருக்கு இங்கே ஒரு ஆர்க், இங்கே ஒரு ஆர்க். நம்ம இப்போ ஆர்லேருந்து தான் ஆல்டிடியூட் எடுக்க போகிறோம். ஏன்னா ஃப்ரம் ஆர் டு பிக்யூ தான் கேட்டிருக்காங்க. ஆர்லேருந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் கண்டுபிடிக்கிறோம். அது என்னன்னு எடுத்துக்கலாம். ஆர்லேருந்து என் வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சிடலாம். எம் வந்து பிக்யூ லைனில் வந்து வர மாதிரி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா இது 90 டிகிரி. இப்போ இதோட லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா கரெக்டாக 3.8ன்னு இருக்கும். கிளியரா? ரஃப் டயக்ராமும் வரைஞ்சாச்சு, மெயின் டயக்ராமும் வரைஞ்சிட்டோம். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க, புக்லேயே பார்க்கலாம். கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டெப் 1, ட்ரா லைன் செக்மெண்ட் PQ is equal to 8 சென்டிமீட்டர். அடுத்தது at P, draw PE such that QPE 60 டிகிரி. QPE 60 டிகிரி. இதுதான் அடுத்த ஸ்டெப் பண்ணோம். அப்புறம் 90 டிகிரி எடுப்போம் இல்லையா, அது நெக்ஸ்ட் பாயிண்டாக இருக்கு பாருங்க. at P, draw PF such that EPF is equal to 90 டிகிரி. 90 டிகிரிக்கு வரைஞ்சோமா. அடுத்தது பாருங்க, draw the perpendicular bisector to PQ which intersect PF at O and PQ at G. இங்க பாருங்க, நான் ஒரு perpendicular bisector வரையணும். ஸோ இதுலேருந்து மோர் தென் ஹாஃப் எடுத்து இங்கேருந்து மோர் தென் ஹாஃப் எடுத்து வரைஞ்சோம்ல, அது பிஎஃப் லைனை ஓவில் மீட் பண்ணும் அண்ட் பிக்யூ லைனை வந்து ஜின்ற பாயிண்ட். அடுத்தது என்ன நம்ம பண்ணோம் பாருங்க, வித் O as center and OP as radius draw circle. ஸோ OP ரேடியஸ் வச்சுட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோமா. அப்புறம் ஃப்ரம் G மார்க் ஆர்க்ஸ் ஆஃப் ரேடியஸ் 5.8 சென்டிமீட்டர் ஒன் சர்க்கிள், மார்க் them as R and S. ஸோ இப்போ ஜியிலேருந்து R, S ரெண்டு இது. இப்போ அடுத்து இங்கே பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுக்க போகிறோம், அதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜாயின் PR and RQ, தென் ட்ரையாங்கிள் PQR இஸ் அ ரெக்வயர்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து ட்ரா ஃப்ரம் R, ட்ரா அ லைன் RN perpendicular to LQ. From R, draw a line RN perpendicular to LQ and LQ meets RN at M. The length of altitude RM is 3.8 centimeter. அதே தான் இங்கேயும் பாருங்க, ஆர்லேருந்து என் வரைகிறோம், அது LQ லைனாக மீட் பண்ணுது. ஸோ இப்போ RMோட வேல்யூ என்ன இருக்கும், 3.8 சென்டிமீட்டர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் கிளியராக இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் வரைங்க, அப்புறம் மெயின் டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க. தப்பு இல்லாமல் எழுதுங்க, ஃபுல் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.